வணக்கம் நண்பர்களே, இன்று வெளியாகியுள்ள காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை காண்போம். முதல் படம் தந்த பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செய்ததா? இந்த படத்தில் ரிஷப் செட்டி கொடுத்திருக்கும் புது பரிமாணம் என்ன? வாங்க சுருக்கமா ஆழமா பார்க்கலாம். சாப்டர் 1 வெறும் பிளாஷ்பேக் அல்ல, இது ஒரு புராணத்தின் ஆரம்பம். இந்த முறை ரிஷப் செட்டி பூதகோள நடன கலைஞனாக மட்டுமல்லாம ஆரம்பகால பஞ்சுர்லி தெய்வத்தின் தோற்றம், அந்த காட்டின் புராதன நம்பிக்கைகள், மன்னனின் முன்னோர்கள் என அந்த கதையின் ஆணிவேரையே தொட்டிருக்கிறார். முதல் படத்தில் பார்த்த ஆக்ரோசம் இந்த சாப்டர் 1 ஒருவித பக்தி பரவசத்துடனும் மர்மத்துடனும் கலந்திருக்கிறது. நிலம், இயற்கை, மனிதன், இந்த மூன்றுக்கும் இடையிலான பந்தம் எப்படி ஏற்பட்டது, அதற்கு தெய்வம் எப்படி பாலமாக இருந்தது என்பதை இந்த படத்தின் கதைக்கரு இந்த ஆழமான உணர்வுகளை பேசுகிறது. ரிஷப் செட்டியின் அர்ப்பணிப்பான நடிப்பு இந்த படத்தின் வெற்றிக்கு முதல் காரணம். இயக்குனராக கதை சொன்ன விதத்தில் எந்த சமரசமும் இல்லை. ஒரு நடிகராக அவருடைய நடிப்பு இந்த முறை உச்சத்தின் உச்சம். அவருடைய உடல் மொழி, கண்களின் தீவிரம், உடல் ரீதியான மாற்றம் எல்லாமே அந்த கதாபாத்திரத்தின் ஆழத்தை காட்டுகிறது. இது நடிப்பு அல்ல, அந்த கதாபாத்திரமாகவே மாறி வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒளிப்படிப்பு எப்படி இருக்கிறது என்றால், அடர்ந்த காடுகளின் இருளும் ஒளியும், கிளைமாக்ஸின் தீவிரம் என ஒளிப்படிப்பாளர் அரவிந்த் காஷ்யப் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு ஓவியம் போல செதுக்கியிருக்கிறார். இது ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக பிரம்மாண்டமாக இருக்கிறது. மேலும் இசையமைப்பாளர் அஜ்னீஷ் லோக்நாத் பின்னணி இசையில் செய்திருக்கும் மேஜிக் அமானுஷ்யமான உணர்வை நமக்கு கடத்துகிறது. குறிப்பாக ஆரம்ப காட்சிகளிலும் இறுதிக்கட்ட ஆட்டத்திலும் வரும் தாளம் நம்மை இருக்கையிலேயே ஆட வைக்கிறது. புராதன காலத்து அரண்மனை அமைப்புகள், கிராமத்து மண் சார்ந்த கலை வடிவங்கள் என படக்குழுவின் உழைப்பு வியக்க வைக்கிறது. இவ்வளவு பலங்கள் இருந்தும் எங்கேனும் படம் நம்மை சலிப்படைய செய்கிறதா என்றால் சில இடங்களில் ஆம். முதல் பாகத்தின் உச்சபட்ச கிளைமாக்ஸை மனதில் வைத்து பார்க்கும்போது இந்த முன்னோட்ட கதையில் உள்ள சில மெதுவான காட்சிகள் படத்தின் வேகத்தை லேசாக குறைக்கின்றன. அதேபோல முதல் பாகத்தின் அமானுஷ்யம் இந்த பாகத்தில் சற்று திரைக்கதையாகவே பயணிக்கிறது. இது ஒரு குறையல்ல, முதல் பாகத்தின் எதிர்பார்ப்பின் பாரமே. மொத்தத்தில் காந்தாரா சாப்டர் 1 என்பது முதல் பாகம் எழுப்பிய கோபுரத்துக்கு கீழே உள்ள வலுவான அடித்தளம். ஒரு புராண கதையின் ஆழத்தையும், ஒரு கலாச்சாரத்தின் பெருமையையும், ஒரு கலைஞனின் அசாத்திய உழைப்பையும் காண நீங்கள் தயாரென்றால் நிச்சயம் திரையரங்கில் காண வேண்டிய ஒரு பிரம்மாண்ட அனுபவம் இது. இது வெறும் படம் அல்ல, நம் மண் சார்ந்த கதை. அதை நாம் கொண்டாட வேண்டும். நான் இந்த படத்துக்கு கொடுக்கும் மதிப்பீடு 5க்கு 4.5. நீங்க இன்னும் படம் பார்க்கலைனா உடனே பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்த காட்சி எது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.